பார்த்தீங்கன்னா 12 மே. இப்போ டைம் வந்து 10:15 ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்தோம் வெள்ளிக்கிழமை. என்னன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்தோம். சப்போர்ட்டும் இருந்தது. ஆனால் வந்து என்னன்னா நம்ம பேரிஷாக போவோம், வாரெலாம் இருக்குது, அன்சர்டனிட்டி இருக்குது, மார்க்கெட் வந்து கீழே தான் போவோம் சொல்லி நம்ம வந்து ஒரு பொசிஷன் வந்து எடுத்தோம். ஆப்ஷன் பையிங் ட்ரேடே பண்ணக்கூடாது. ஆனால் ஆப்ஷன் பையிங் ட்ரேடு வந்து நான் வந்து எடுத்தேன். ஆனால் வந்து என்னென்னா ஆப்ஷன் பையிங் வந்து என்னென்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது, நான் ட்ரேட் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஓவர் நைட் பொசிஷனும் எடுக்கக்கூடாது, நான் ஓவர் நைட் பொசிஷனாக நான் எடுத்தேன். ஓகே, அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோடய பொசிஷன் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா ஆப்ஷன் பையிங் பண்ணால என்னோட வந்து 90% ஆஃப் கேபிட்டல், இதுக்கு நான் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 12 lakhs. ஆனால் இப்போ என்னோடய லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 11,58,000 இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 98% வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேபிட்டல் ஃபுல்லாக வந்து வைப் அவுட் ஆகிடுச்சு. என்னென்னா ஆப்ஷன் பையிங் பண்ணது, அது இல்லாமல் வந்து ஓவர் நைட் வந்து பொசிஷன் வந்து நான் வச்சது. ஓகே, இதுவே நான் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தேன்னா எனக்கு எவ்வளோ வந்து லாஸ் வந்திருக்கேன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 30% வந்து பார்த்திங்கன்னா என் கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகிருக்கும். என்னன்னா ஓவர் நைட் பொசிஷன் வச்சதுனால ஆப்ஷன் பையிங்கை பண்ணக்கூடாது, ஓவர் நைட் பொசிஷனை வைக்கக்கூடாது. அது மாதிரி வச்சா இந்த மாதிரி வந்து பையராக இருந்தால், ஆப்ஷன் பையராக இருந்தால் கேபிட்டல் ஃபுல்லாக வந்து வைப் அவுட் ஆகிட்ருக்கோம் 90%. இதே அது ஆப்ஷன் செல்லராக இருந்தால் 30% வந்து கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகிருக்கும். ஓகே, ஆப்ஷன் பையிங்கும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி வந்து ஆப்ஷன் ரைட்டிங்கில் ஓவர் நைட் பொசிஷனும் வந்து வைக்கக்கூடாது. ஓகே, இப்போ நான் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். எங்கே ட்ரேட் எடுக்க போகிறோம் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கழித்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னென்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால் ரைட்டிங் அதிகமாக இருக்குது. அப்போனா நம்மளோட வந்து நல்ல ப்ரைஸில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வரணும். ஓகேவா, இந்த இடத்துக்கு வரணும், இல்லாட்டி இந்த இடத்துக்காவது வரணும். ஓகேவா, இங்கே ஒரு இது சப்போர்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த இடத்துக்காவது வரணும். இதாக தான் வந்து நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸ். இல்லாட்டி நம்ம இங்கே வந்து ட்ரேட் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ எடுத்தோன்னா இந்த ஏரியாவில் நம்ம எடுத்தோன்னா இந்த 198 பாயிண்ட்ஸ் வந்து லாஸை வந்து நம்ம வந்து பேர் பண்ணணும். ஓகேவா, அதுக்காக தான் வந்து ட்ரேட் எடுக்கல, வெயிட் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைடே வந்து ஆப்ஷன் பையிங் ட்ரேட் பண்ணது, ஓவர் நைட் பொசிஷன் வந்தது. அதோடு வந்து இன்றைக்கி வந்து அதோட ரிசல்ட் என்ன இருக்குன்னா, ஆப்ஷன் பையராக இருந்தால் கேபிட்டல் ஃபுல்லாக வைப் அவுட் ஆகிட்ருக்கும். இந்த ஆப்ஷன் செல்லராக இருந்தால் கேபிட்டல் வந்து 30% வந்து வைப் அவுட் ஆகிட்ருக்கும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஷன் ரைட்டிங் தான் வந்து பண்ணணுமே, அதுவும் வந்து இன்ட்ராடேலேயே வந்து அந்த ட்ரேடை வந்து நம்ம முடிச்சிடணும். ஓகேவா, அதே மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்குன்னா 2% ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து வச்சுக்கணும். இல்லாட்டி வந்து என்னென்னா அந்த டே எண்டில் வந்து 2% ஸ்டாப் லாஸ் கூட நம்ம வந்து வேணாம், திருப்பி மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் அப்படி வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டே எண்டுக்குள்ளே வந்து எவ்வளோ தான் லாஸ் இருந்தாலும் வந்து அந்த டே எண்டுக்குள்ளேயே வந்து அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா 11:15 ஆகுது. ஆக்சுவலாக இன்னும் வந்து ட்ரேட் எடுக்க நம்மளுக்கு வந்து சான்ஸே கிடைக்கல. ஆக்சுவலாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு வந்து 24,700 இருக்குது. அதனால் 700 வந்து 24,700 புட்டியும் காலையும் வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ரிஜெக்ஷன் ஒன்றும் ஆகவே இல்லை. ஓகேவா, அது இல்லாமல் வந்து பிவோட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருக்குது. ஆனால் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இல்லை. ஓகேவா, இது வரைக்கும் வந்து அது வந்து வரணும். 27 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இருக்குது, இல்லை 30 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரணும். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது 24,700 காலை வந்து எடுக்க போகிறோம். காலை வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் சஸ்டைன் ஆகுது. இந்த வந்து R5லேருந்து மேலே வந்து போயிருக்கு, எக்ஸ்ட்ரீமாக வந்து போயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இது மேலேருந்து ஃபால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃபால் ஆகும். அதால் வந்து என்னென்னா திருப்பி வந்து ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆக முடியல புட்டோடது. ஏன்னா வந்து ப்ரீமியம் வந்து பயங்கரமாக வந்து டிகேவே இருக்குது. ஒரு 80-90% வந்து டிகேவே இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்குல்ல, இந்த ஏரியாலாம் வந்து எடுத்தாங்க பார்த்திங்கன்னா 24,000, அதெல்லாம் 90% வந்து டிகே ஆகிடுச்சு. ஆனால் ப்ரைஸ் வந்து மேலே ஏறிட்டுருக்கு. ஆனால் வந்து ப்ரீமியம் வந்து அந்த அளவுக்கு வந்து இதுவாகலை, கரையில். அப்போனா வந்து என்னன்னா ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபேவராக இல்லை. அதனால் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக வந்து கீழே இறங்கி தான் ஆகணுமே. இறங்கும் போது ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்மளோட வந்து ட்ரேடு எடுக்கிற ஏரியா வந்து எங்கன்னா
இதில் தான் 202 வந்து நம்ம எடுக்கணும் புட்டை. இப்போ வந்து 29 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த 29 பாயிண்ட்ஸ் வந்து கரையத்துக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. ஆக்சுவலாக ப்ரீமியம் வந்து டிகே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் எவ்வளோ ஆயிருக்குன்னா 57. ஏற்கனவே வந்து 30 வரைக்கும் இருந்தது இந்த இடத்துலேருந்து. நம்ம இங்கே சொன்னோம். இப்போ பார்த்தா அதுலேருந்து 25 புள்ளி தான் வந்து டிகேவே இருக்குது ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா. இதே வந்து ஆப்ஷன் பை இங்கே இங்கேருந்து பாருங்கள் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் 700லேருந்து 835 கீழேருந்து பேருக்கு. அதுவே வந்து நம்ம சொன்ன டைமில் வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, என்னடா ஒர்க்கே ஆக மாட்டேது, டூப்ளிகேட் போட்டுருவோம். இந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்க, 183லேருந்து 284 வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்குது. ப்ரீமியம் வந்து பயங்கரமாக வந்து கால் ஆப்ஷன் வந்து பயங்கரமாக வந்து ஷூட் ஆகிருக்கு. ஓகேவா, கால் ஆப்ஷன் வந்து பயங்கரமாக வந்து ஷூட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து கம்மியாக வந்து டிகேவே இருக்குது. என்னன்னா அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் வந்து மார்க்கெட் வந்து எல்லாரும் வந்து நம்ம வந்து ஒரு புட்டை வந்து பை பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி நிறைய பேர் வந்து பை பண்ணியிருப்பாங்க. அவங்கள ட்ராப் பண்ண தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்கு. அது இல்லாமல் வந்து என்னன்னா புட்டோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கரையவே இல்லை. பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் ஏரியே வந்து கரையவே இல்லை. ஆனால் காலோட ப்ரீமியம் வந்து இந்த எவ்வளோனா செம்மையாக ஷூட்டாக இருப்பாருங்க. 93லேருந்து இதெல்லாம் வந்து 5 ரூபா இருந்தது முடியும் போது, 22 ரூபா இருந்ததா. இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் கிட்ட வந்துடுச்சு. 289 இருக்குது, 298 இருக்குது. ஓகேவா, அப்போனா வந்து ப்ரீமியம் வந்து பயங்கரமாக வந்து ஏறி இருக்குது. ஏறின ப்ரீமியம் ஒன்று வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணோம், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாம் வந்து கீழே வந்து விழுந்துடும். ஓகேவா, பார்ப்போம். இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த இதில் நல்லா தெரியும். இதெல்லாம் காட்டுறேன் கேட்டில். இங்கே பார்த்தீங்களா இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா புட்டை வந்து ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ரீமியம்லாம் ஃபுல்லாக இங்கே ரைட் பண்ண வச்சு இந்த ப்ரீமியம் ஃபுல்லாக எதுவுமே கரையலை, தெரியுதுங்களா. இல்லாட்டி 2 சைட்லேயே அவங்க வந்து ஆப்ஷன் பையிங்காக பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, 25,000 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ப்ரீமியம் நல்லா வந்து ஏறி இருக்குது பாருங்கள். இந்த ப்ரீமியம்லாம் கால்லாம் வந்து கம்மியான இதில் வந்து அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ ஷூட்டாக இருக்குது. 25,000 வந்து காலை வந்து செல் பண்ணிட மாட்டாங்க, பை பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 25,000 ப்ரீமியம் இப்படி வந்து ஏறி இருக்குன்னு. $25,000 ப்ரீமியம் வந்து பாருங்க, இதோட ப்ரைஸ்லாம் வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா பாருங்க, இதெல்லாம் 5 ரூபா 50 காசு இருந்தது. 5 ரூபா 50 காசு இருந்ததுலாம் இப்போ வந்து 120 ரூபாய்க்கிட்ட வந்து பேருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க ரைட் பண்ணியும் வச்சுருப்பாங்க இந்த பொசிஷன்லாம். இதெல்லாம் கரைக்கணும்னா கொஞ்சம் நேரம் மேலே அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா இதெல்லாம் வந்து கால் ரைட்டிங்காக தான் இருக்குமே, அந்த இடத்துல ட்ரேட் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு இதுவே இல்லை. ஏன்னா ப்ரீமியம் வந்து டிகேவாக மற்ற ஆப்ஷன் பையிங் பண்ணு வச்சுக்கோங்க, எப்போயா வந்தாலும் கவுத்து விட்ருவாங்க. அதனால் இன்றைக்கி நோ ட்ரேட் ஜோன் இன்றைக்கி. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து இங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேர் பண்ணுற மாதிரி இருந்தது, அதனால் வந்து ட்ரேட் எடுக்கலை. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து வந்துச்சு இந்த லோக்கு வரைக்கும். ஆனால் அங்கேருந்து நம்ம இந்த இடத்துலேருந்தே ட்ரேட் எடுத்தாலும் நம்மளுக்கு 2% வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கோம். 60 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலை. ஏன்னா வந்து கம்மி ப்ரைஸ் வரட்டும், எதுக்கு மார்க்கெட் ரொம்ப வந்து வாலட்டைலாக இருக்குது, சப்போஸ் இவ்வளோ தூரம் கேப் அப் ஆகி திருப்பி கீழே கூட வந்துருச்சுன்னா என்ன சொல்லிவிட்டு ட்ரேட் எடுக்கல. ஆனால் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பார்க்கும் போது என்னென்னா நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோன்னா இந்த இடத்துல இந்த காலோட புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இங்கே எல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்துச்சு. அப்போ அதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தோன்னா, சப்போஸ் இந்த சூப்பர் ட்ரெண்டு கிட்ட வரும்போது வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோன்னா நம்ம ட்ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்திருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஃபியரில் வந்து இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்கலை.
இதுதான் இன்றைக்கோட வந்து ட்ரேடு வந்து ரிசல்ட். ஓகே, நாளைக்கு எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து இங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் வந்து ட்ரேட் எடுக்கல. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து வந்துச்சு இந்த லோக்கு வரைக்கும். ஆனால் அங்கேருந்து நம்ம இந்த இடத்துலேருந்தே ட்ரேட் எடுத்தால் நம்மளுக்கு 2% வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கோம். 60 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கல. ஏன்னா வந்து கம்மி ப்ரைஸ் வரட்டும், எதுக்கு மார்க்கெட் ரொம்ப வந்து வாலட்டைலாக இருக்குது, சப்போஸ் இவ்வளோ தூரம் கேப் அப் ஆகி ஓப்பன் திருப்பி கீழே கூட வந்துருச்சுன்னா என்ன சொல்லிவிட்டு ட்ரேட் எடுக்கல. ஆனால் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பார்க்கும் போது என்னென்னா நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோன்னா இந்த இடத்துல இந்த காலோட புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இங்கே எல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்துச்சு. அப்போ அதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தோன்னா சப்போஸ் இந்த சூப்பர் ட்ரெண்டு கிட்ட வரும்போது வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோன்னா நம்ம ட்ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்திருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஃபியரில் வந்து இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்கலை. இதுதான் இன்றைக்கோட வந்து ட்ரேடு வந்து ரிசல்ட். ஓகே, நாளைக்கு எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.